இன்றைக்கி நாங்கள் 2-3 நாளாக எங்களோட பிட்காயினை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுட்டோம். அப்போ அதனால் ஒரு பிட்காயினுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ செய்வோம்னு வந்தேன் நான். நான் சொன்ன மாதிரி பிட்காயின் வந்து எவ்வளோத்திற்கு ஏறி இருக்குதுண்டா இந்த லைனுக்கு ஏறி இருக்குது. ஏன் இதுக்கு மிஞ்சி மேலே போகிறார் இல்லை, 2 நாளாக இருந்து முக்குறார் மேலே போகிறார் இல்லை. காரணம் என்னென்னு கேட்டால், நிறைய ரெசிஸ்டண்ட் இருக்குது இவ்விடத்துல. இது எல்லாத்தையும் உடைச்சி மேலே போக வேணும். அப்போது இதுதான் இந்த மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ட் இங்கே வந்துட்டார். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும்? இந்த ரெசிஸ்டண்ட்டை உடைக்கணுமெண்டா எங்களுக்கு வந்து ஒரு சின்ன புல் பேக் கொண்டு தேவை. அதாவது கொஞ்சம் கீழே இறங்கி மேலே அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுது. அப்போ அந்த ஃபோர்ஸ் தேவைப்பட்டால் தான் கீழே இறங்கி மேலே ஏறினா தான் கொஞ்சம் வந்து அவரால் ஃபோர்ஸாக போய் இந்த ரெசிஸ்டன்ட் லைனை உடைக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லிச்சேன்னா 0.5க்கு மேலே தான் இவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்போ இனி என்ன செய்யுமெண்டா, இதில் கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சம் விளையாட்டு காட்டிட்டு கொஞ்சம் கீழே இறங்கிட்டு மேலே உடைச்சி கொண்டு போவார். நான் சொன்ன மாதிரி எண்ட் ஆஃப் ஏப்ரல் வந்து கொஞ்சம் அவதானமாக இருந்தீங்களாண்டா கொஞ்சம் கீழே இறங்கிக்கில் வந்து நீங்கள் இந்த பிட்காயின் வேண்டி விட்டீங்களான்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நல்ல லாபமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுத்திருங்கோ. இது நான் வந்து கூட லாங் டேர்ம் ட்ரேடர்ஸுக்கும் டே ட்ரேடர்ஸுக்கும் நான் சொல்லிக்கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து கவனமாக இருந்துங்களேண்டா இன்னும் கொஞ்சம் நல்ல ட்ரேடிங் ஒன்று நல்ல ஒரு ட்ரேட் ஒன்று எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ. வெயிட் பண்ணிவிட்டு எங்களை நல்ல ஒரு சப்போர்ட் லைனுக்கு வந்த உடனே நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அதுவும் இந்த 30ஆம் தேதி ஏப்ரலோட ஒவ்வொரு எண்ட் ஆஃப் த மந்த்தும் வந்து ட்ரேடிங் வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதிலேருந்து உங்களுக்கு ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். பிகினிங் ஆஃப் த நெக்ஸ்ட் மந்த் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வாங்கலாம், விற்கலாம், அப்படி செய்யலாம். இப்போ இது வந்து பிட்காயின் வந்து இது அப் ட்ரெண்ட்லாம் போகுது. அதனால் வந்து நீங்கள் தைரியமாக வந்து வாங்கி கொள்ளலாம். அதனால் கொஞ்சம் பொறுத்திருங்கோ. எங்கே வந்து சப்போர்ட் எடுத்து போகணும்னு சொல்லி நான் இந்த சப்போர்ட் வந்து இந்த மந்த்லிக்கு வந்து நான் கீறி இருக்கிறேன். அடுத்த சப்போர்ட் வந்து எங்கே இருக்குதுன்ட்டு. அப்போ இந்த மந்த்லி சார்ட்டில் இருக்கிற மாதிரி சப்போர்ட்டுக்கு இறங்குறதுக்கான சந்தர்ப்பமும் இருக்குது. அதே மாதிரி வரேன். ரைட், இந்த இருக்குது மந்த்லிக்கு கறி இருக்கிறேன். சப்போர்ட்லாம் இன்னொரு கறிட்டுது. இனி என்ன செய்யும், திருப்பி ஒருக்கா கொஞ்சம் இறங்கி அப்படியே மேலே வந்து அப்படியே மேலே போகும். அப்போ நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுறதுல எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு தெரியும் என்ன செய்ய போகுது, எங்கே இறங்கும் எவ்வளோத்துல இறங்குமெண்ட்டு. இந்த சப்போர்ட் லைனுக்கு வரணுமெண்ட அவசியம் இல்லை. ஆனால் கொஞ்சம் கீழே இறங்கினா தான் வந்து இவர் மேலே போவார். அப்படின்னு சொல்லி சொன்னால் எவ்வளோத்தடிக்கு வருவேன். இப்போ அடுத்த கட்டத்தில் வந்து இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் தான் ஒரு ட்ரெண்ட் மாறுறதுக்கான ஒரு கேண்டில். அப்போ என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் ஆடிப்பாடி இவ்வளோத்தடிக்கு வரும். அப்போ இந்த நேரத்தில் வரையிக்கல என்ன நடக்குமெண்டா அப்புறம் 2-3 நாள் கழிச்சு இப்போ சரியாக நடக்குது தான். இன்றைக்கி வந்து 24ஆம் தேதி ஏப்ரல் மாதம். அப்போ 25 நாளைக்கு ஒரு ஃப்ரைடே, பிறகு 26-27 முடிஞ்சு, பிறகு 28 மண்டே, 29 டியூஸ்டே, 30 வெனிஸ்டே. அப்போ சரியாக இருக்கும். இந்த 3 நாளுக்குள்ள வந்து இப்போ சனி ஞாயிறுக்குள்ளேயும் இது பிட்காயின் வரந்தானே. அப்போ இது வந்து சரியாக வந்து இடத்துல எங்கேயாவது தட்டி கொண்டு போகும். அது எவ்விடத்தில் தட்டுமென்னு சொல்லி சொன்னால் இதில் 0.5 இருக்குது தானே. இந்த 0.5 அதே நேரத்தில் ட்ரெண்ட் மாறுறதுக்கான கேண்டில் இது தான். இப்போ இந்த கேண்டில்ண்ட எவ்வளோத்தடிக்கு வரும். அப்போ எவ்வளோத்தடிக்கண்டா கிட்டத்தட்ட இதில் வந்துட்டு திரும்பி போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன் இது வந்து நிறைய மேனிப்புலேஷன்ஸ் எல்லாம் இல்லை. நியூஸ் அங்கே போகுது, நியூஸ் இங்கே வருதுன்ட்டு சும்மா எல்லாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கூட பாட்டுக்கு ட்ரேடிங் எடுக்கலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சு கொண்டும் கணக்கெல்லாம் தேவையில்லை. அப்போ இதில் வந்து நீங்கள் இதில் கணக்கெல்லாம் இங்கே பாருங்கள். இதில் வந்தீங்கன்னா படிக்கட்டுகள் எப்படி படிக்கட்டில் ஏறுறாருன்னு இந்த இதில் ஒரு படிக்கட்டு இருக்குது, பிறகு இந்த ஒரு படிக்கட்டு இருக்குது, இந்த ஒரு படிக்கட்டு இருக்குது, பிறகு மேலே வந்து இதில் ஒரு படிக்கட்டு, அப்படியே படிக்கட்டாக தான் ஏறிக்கொண்டு போகிறார். அதே மாதிரி படிக்கட்டாக தான் இறங்க வரும். அப்போ இப்போ இறங்குமாண்டா இல்லை, இறங்காது. இன்னும் கொஞ்சம் உயரத்துக்கு போனால் தான் உங்களுக்கு வந்து இறங்கி இந்த 4 வருஷத்து
ரெசிஸ்டன்ட் லைனை உடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூடுதலாக வரும். அப்போ இதுதான் இந்த பிட்காயின்ன்ற மேற்பார்வை. இப்போ அடுத்தது வந்து சில பேர் கேட்டிருந்த நீங்கள் எனக்கு எங்கே வந்து இந்த சில்வர் போகும்ன்ட்டு சொல்லி. இன்றைக்கி நேற்று வந்து நல்ல இப்போ உயரத்துக்கு போயிருக்குது. அப்புறம் இன்றைக்கி வந்து அது என்னது இந்த பார்த்திங்களா, இந்த விக்கடியில் கிட்டத்தட்ட இந்த விக்கடியில் வந்துட்டு திரும்புகிறேன். இதுதான் நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதாவது எந்த கேண்டில் வந்து ட்ரெண்டை மாற்றுது, அதாவது இந்த கேண்டில் ட்ரெண்டை மாற்றுச்சுதுண்டா அப்போ இந்த கேண்டில்ண்டா இதுண்ட விக்கில் எங்கே போய் நிற்குது அவ்வளோத்தரைக்கு தான் வரும். சரியா? அப்போ இன்னும் கீழே இறங்குமாண்டா அப்படி கீழே இறங்கிச்சுதான்னு சொல்லி சொன்னால் இவ்வளோத்தரைக்கு வரும். இவ்வளோத்தரைக்கு இதுக்கு மிஞ்சி கீழே போகாது. இவ்வளோத்தில் வந்துட்டு திருப்பி என்ன செய்யும், மேலே போய் இதில் இருக்கிற லிக்விடிட்டி எதுவும் இருந்துச்சுதான்னு சொல்லி சொன்னேன். இதில் நான் எனக்கு எதுவும் தோணலை. பாப்போம் இங்கால இல்லை. அப்போ என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 35 கிட்ட போகும். இதில் போய் டபுள் வீக் அடிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வீக் அடிச்சிடுது. அப்போ இன்னொருக்கா திருப்பி ஏறி திருப்பி வந்து கீழே இறங்குறதுக்கான இந்த முறை கொஞ்சம் அவதானமாக இருங்கோ. இந்த முறை ரொம்ப ஃபோர்ஸாக கீழே இறங்குறதுக்கான சந்தர்ப்பங்களும் இதில் இருக்குது. சரி, சில பேர் வந்து இதை வித்தியாசமாக இருப்பினா நான் பொதுவாக வந்து சில்வரில் வந்து நான் கூடுதலாக கவனம் செலுத்துறது இல்லை. என்னோட கேட்டாச்சு அது சில்வர் வந்து சரியான மேனிப்புலேஷன். மற்றது வந்து சில்வர் வந்து ஸ்ப்ரெட் எல்லாம் கூட. அப்போ நீங்கள் வந்து இதை ட்ரேட் பண்ணுறது வந்து உங்களுக்கு சரியான, இப்போ நீங்கள் பிகினர் லெவலில் இருந்தீங்கன்னா சரியான அவதானமாக இருக்க வேணும். நான் பொதுவாக இந்த சில்வர் விரும்புகிறது இல்லை. சில்வரில் நல்ல காசு வரும், மில்லியன் இல்லை. கோல்டை விட இதில் நல்ல காசு வரும். ஆனால் எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை சில்வரில். கோல்டுலேயும் அவ்வளோ பெருசாக நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் கோல்டை வந்து பெருசாக எடுத்தேன். ஆனால் எப்போ பிட்காயினை நான் பார்க்க தொடங்கினானோ அந்த பிட்காயின் வந்து மேனிப்புலேஷன் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிச்சோ எனக்கு அதுலேருந்து எனக்கு பெரிய சந்தோஷம். நான் பிட்காயினில் தான் நான் கூடுதலாக கவனம் செலுத்துறது. இதை விட நீங்கள் நிறைய பேஸும் எடுக்கலாம், US30 அதிலெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்கி. அப்போ அதனால் வந்து நீங்கள் வந்து கூடுதலாக வந்து ரிஸ்க் இல்லாதது வந்து பிட்காயின். அடுத்தது ஏதாவது ஃபாரெக்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது பேஸ் எடுக்கலாம், USD JPY எடுக்கலாம், யூரோ USD எடுக்கலாம், GBP USD எடுக்கலாம். அப்படி உங்களுக்கு விருப்பமான ஒரு பேர் எடுத்து நீங்கள் வந்து ட்ரையல் அண்ட் எரர் பார்க்கலாம். அது சின்ன காசோடு நீங்கள் ட்ரையல் எரர் பார்த்துக்கொள்ளலாம். அது வந்து அவ்வளோத்துக்கு உங்களை எஃபெக்ட் பண்ணாது. அப்போ இதுதான் இவ்வளோ தான் இன்றைக்கி நான் மேக்ஸிமம் ஒரு சின்ன கிளிப் போண்டேன். என்னென்னா நான் இப்போ தான் என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் அடித்து இந்த பிட்காயினை நீங்கள் மறந்துட்டீங்களேன்டா சரின்னு சொல்லி போட்டு இதை போடுவோம்னுட்டு அதை போட்டது. அப்போ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பிட்காயினுக்கு ஒரு சப்போர்ட் வந்து எடுக்க வேணும். இந்த சப்போர்ட் எடுத்தோன்னே உடனே வாங்குங்கோ. உடனே வாங்கினா அது கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கான சந்தர்ப்பங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சரியா? அப்போ வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்டுன்னு சொல்லிட்டேன்னா ஒரு சின்னதாக நீங்கள் வந்து இன்பாக்ஸ்கில் நீங்கள் எனக்கு உங்களோட பிரச்சனை என்னென்னு போட்டிங்கன்னா நான் அதை பார்ப்பேன். பாய்.